அகமதுன்னு பேர் உள்ள ஒரு 25 வயசு பையன் இருந்தா. இவர் ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாப் செஞ்சுட்டு இருந்தார். அங்க அவருடைய மந்த்லி salary 40,000 ரூபாய். இது இந்தியாக்குள்ள ஒரு நல்ல இன்கமா கருதப்படுது. விஷயம் என்னன்னா, இந்த இன்கம் வச்சு அகமது ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில இருக்காருன்னு. அண்ட் இந்த கம்பெனி டிகிரி விட அதிகமா திறமையை தான் பிரியாரிட்டில வச்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு நாளைக்கு ஒரு அதிக திறமை உள்ள நபர் கிடைச்சிட்டாங்கன்னா அப்ப அவங்க பழைய எம்ப்ளாயை வெளியே அனுப்புறத பத்தி அதிகமா யோசிக்கதே இல்ல. இது இல்லாம அவர்கிட்ட வேற எந்த சோர்ஸும் கிடையாது ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு. அகமதுக்கு அங்க ஒரு நண்பர் இருந்தார், சுமித்னு பேர்ல. அவர் மாசத்துக்கு 90,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. சுமித் அதே கம்பெனில இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரோட ரோல் பார்த்துட்டு இருந்தாரு. சுமித் கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, அவர்கிட்ட திறமை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அண்ட் இதனால ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா தெரிஞ்சாரு. அவரை பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, சொல்ல போனா எந்த விதமான பிரஷர் இல்லன்னு. ஆபீஸ்ல எல்லாரை விட அப்படி ஒரு சில் மைண்டட் பர்சன் இருந்தாங்கன்னா அப்ப அது சுமித்தே தான். இப்போ ஒரு நாள் சுமித் காஃபி வாங்க கேண்டீனுக்கு போகிறாரு. அண்ட் அங்க அவர் பாக்குறாரு அகமத் ஏதோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்காருன்னு. சுமித் அவரோட காஃபி வாங்கிட்டு அகமத் பக்கத்துல உட்கார்ந்துறாரு. அண்ட் அவர்கிட்ட கேக்குறாரு, அகமத் என்ன ஆழமா யோசிச்சுட்டு இருக்க நண்பா, எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன? அகமத் சொல்றாரு, நண்பா சுமித், நான் என்ன சொல்றது, நான் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். பயம்? எதை பத்தி பயம்? சுமித், உனக்கே தெரியும் இந்த கம்பெனியோட ஓனர் இருக்காரு, அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு. அவர் சின்ன தவறுக்கு வேலையை விட்டு அனுப்பிடுறாரு. அண்ட் அப்படி கடவுளேன்னு நானும் எதனா தவறு செஞ்சுட்டேனா அவர் மத்தவங்க போலவே என்னையும் ஜாப்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாருனா அப்ப என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா இது மட்டும் தான் ஒரே ஜாப் இருக்கு என்கிட்ட காசு சம்பாதிக்க. சுமித் அகமதுக்கு புரிய வச்சார். அகமத், உனக்கு தெரியுமா நான் ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கேன்னு? ஏன் நீ அதிகபட்ச சமயத்துல ரொம்ப சில் மோட்ல இருக்கிறதே பாக்குற? ஏன் சமுத் சொல்லு எனக்கு. அந்த பயத்தை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பின்னாடி தள்ளி வச்சுட்டேன். அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பார், உன்னோட பயத்தோட மெயின் காரணம் என்ன? இது மட்டும் தான் உன்னோட ஒரே இன்கம் சோர்ஸா இருக்கு. பட் ஏன் கூட இந்த மாதிரி இல்ல. நான் ஆல்ரெடி எனக்காக எவ்வளவு அசெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா இனி எனக்கு ஜாப் செக்யூரிட்டி பத்தி கூட டென்ஷன் இல்ல. ஏன்னா இந்த அசெட்ஸோட காரணத்தால இப்ப எனக்கு மல்டிபிள் இடத்துல இருந்து இன்கம் வருது. அசெட்ஸ் அப்படின்னா என்ன? அகமத், அசெட்ஸ் என்ன விஷயம்னா எதெல்லாம் உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குதோ. உதாரணத்துக்கு உன்னோட கேஸ்ல உன்னோட வேலை. பட் ப்ராப்ளம் என்னன்னா உன்கிட்ட வெறும் இந்த ஒரு அசெட் மட்டும் தான் இருக்கு. இல்ல 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 அப்படி இதுதானா? அப்ப என்கிட்ட இன்னொரு அசெட் இருக்கு, என்னோட பேங்க் அக்கவுண்ட். ஏன்னா அங்க என் காசு ஒவ்வொரு வருஷமும் 4% grow ஆகுது. அதுவும் என்னோட எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம. சோ இது எனக்கு அசெட் தானே? அகமத், இந்த மாதிரி உனக்கு தோணுது. பட் அப்படி நீ உன்னோட எல்லா சேமிச்ச காசையும் மொத்தத்தையும் அப்படி நீ பேங்க்ல வச்சிருக்கனா அப்போ அது உனக்கு ஒரு அசெட் கிடையாது, ஒரு லைபிலிட்டி தான். இது உனக்கு லாஸ் ஏற்படுத்திட்டு இருக்கு. அது எப்படி? இங்க பார், ஒரு சிம்பிள் கால்குலேஷன் உடன் நான் உனக்கு இது என்னன்றத புரிய வைக்கிறேன். உன்னோட பேங்க் உனக்கு ஒவ்வொரு வருஷம் 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அதாவது அப்படி உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு அது மீது 4,000 ரூபாய் கிடைக்கும். பட் இங்க நீ விலைவாசிய பாரு. இங்க இது வருஷத்துக்கு 7 ல இருந்து 9% ஜம்ப் ஆகுது. அதாவது இந்த வருஷம் உனக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் அண்ட் அவசியமான பொருட்களோட விலை 1 லட்சம் ரூபாய்னா அப்போ அடுத்த வருஷம் உனக்கு இதே அளவுக்கான ரேஷன் பொருட்கள் அண்ட் அவசியமான பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் தேவைப்படும். சோ இப்ப நீ புரிஞ்சுக்கோ, இன்டைரக்ட்லி உன்னோட பேங்க் உள்ள அந்த காசோட வேல்யூ அதிகமாகல, உல்டாவா கம்மியாயிட்டு இருக்கு. இத நான் யோசிச்சே பார்க்கல. ஆனா அப்ப நீயே சொல்ல சுமித், நான் இன்னும் என்னென்ன அசெட்ஸ் கிரியேட் பண்ணட்டும் சோ தட் எனக்கு உன்ன மாதிரி வெவ்வேறு இடத்துல இருந்து ரெகுலர் இன்கம் கிடைக்கணும். இங்க பார், நான் உனக்கு அதே அசெட் சொல்றேன், எதெல்லாம் நான் எனக்காகவே உருவாக்கி வச்சிருக்கணும். இதுல இருந்து நீ டிசைட் பண்ணலாம் உனக்கு இது பெஸ்ட்னு. என்கிட்ட இப்ப இந்த டைம்ல பார்த்தா 4 அசெட்ஸ் இருக்கு. இங்க எனக்கு ஃபைனான்சியல் முறையா 1 ரெகுலர் இன்கம் வருது, இல்ல இன்கம் அதிகரிக்கிறதுக்கான வழிகள் திறக்குது. அண்ட் இதுல முதல் அசெட் எஜுகேஷன். சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு அந்த கம்பெனில ஜாப் கிடைச்சப்போ அப்ப எனக்கு அந்த விஷயத்தை குறித்து விழிப்புணர்வு இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஜாப் என்னோட ஃபியூச்சருக்கு 100% செக்யூரா இருக்காதுன்னு. சொல்ல போனா எனக்கும் அதே கண்டிஷன் தான் இன்னைக்கு உனக்கு இருக்கிற மாதிரி. பட் கொஞ்ச டைம்குள்ளேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இங்க ரொம்ப நாட்களுக்கு இருக்கணும்னா அப்ப நான் என்னோட ஸ்கில்ஸ்ல எல்லாரும் விடவே பெஸ்டாக இருக்கணும். லைக் இங்க என்னோட முதல் வேலை பார்த்தனா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருந்தது. அங்க நான் கம்பெனிக்காக பர் டேக்கு பிரகாரம் சேல்ஸ் பண்ணியே காமிக்கணும். அப்போ அந்த டைம் என் கூட எவ்வளவு கலீக்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ அவங்க சேல்ஸ் செய்வதற்காக அதே பழைய சின்ன சின்ன முறைகளை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இவங்களை ஃபாலோ பண்றதுக்கு பதிலா எனக்கான புது முறையை உருவாக்கினேன். இதுக்காக நான் சில புக்ஸ் அண்ட் கொஞ்சம் கோர்சஸ் பை பண்ண வேண்டியதானது. டெஃபினெட்லி இங்க எனக்கு காசு செலவாச்சு தான். ஆனா எனக்கு இது கிளியரா இருந்துச்சு, என்னோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்காக மேல்கொண்டு ஒரு அசெட் மாதிரி வேலை செய்யும்னு. அண்ட் உண்மையில இதே தான் நடந்தது. அந்த புக்ஸ் அண்ட் கோர்சஸ்ல நல்லா கத்துக்கின பிறகு நான் ஹியூமன் சைக்காலஜில இருந்து பர்சுவேஷன், ஸ்டோரி டெல்லிங், எம்பத்தி, நெகோசியேஷன் இது எல்லாத்தையும் இந்த எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ தட் எதிர்க்க இருக்கவங்கிட்ட ரீசன் மிச்சம் இல்ல எங்களோட ப்ராடக்ட்டை வாங்க கூடாதுன்னு. அண்ட் இந்த காரணத்தினால நான் என்னோட மிச்ச கலீக்ஸை விட ரொம்ப அதிகமான சேல்ஸ் பண்ண முடிஞ்சது. நீ நம்ப மாட்டேன், சொல்ல போனா எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள 3 வாட்டி ப்ரொமோஷன் ஆச்சு. அண்ட் எனக்கு என்னோட salary and position என்னன்னு நீயே பாக்குற. அப்படி எனக்கு எதனா தோணுச்சுனா நான் இன்னும் எதனா கத்துக்கணும்னு அப்போ அங்க நான் எனக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதிகமா யோசிக்கதே இல்ல. ஏன்னா ஒவ்வொரு டைம் அங்க காசு செலவு பண்றது என்னோட growthக்கு தான் உதவி செய்ய போகுது எனக்கு. சோ இதுதான் என்னோட முதல் அசெட். அடுத்த அசெட் எனக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்து என்னன்னா அது கோஸ்ட் ரெண்டிங். அஹமத் ஆச்சரியமாயிட்டு கேக்குறாரு, என்னது நீ பேய் கிட்ட இருந்து வாடகை வாங்குறியா? அட இல்ல, நான் இது என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். இங்க பார், உனக்கும் தெரியும் அப்படி உங்ககிட்ட எதனா ஸ்பேஸ் இருந்தா ஒரு ஹால் இல்ல எதனா வீடு மாதிரி அப்ப நீ
நீ அதை ரெண்ட்ல கொடுத்து நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஆனா ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தனி வீடு வாங்குறது இத எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட், என்கிட்ட சொல்ல போனா அவ்வளவு காசு இல்ல. 50-60 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் இன்னொரு வீடு வாங்குறதுக்கு என்னோட டோட்டல் சேவிங்ஸ் ஒரு 10 லட்ச ரூபாய் தான் இருந்துச்சு. இதை நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா சேர்த்தேன். பட் ஆனாலும் நான் ரெண்டல் இன்கம் சம்பாதிக்கிறேன். ஆனா எப்படி? அஹமத் ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு. இங்க பார், இந்தியாவோட பாப்புலேஷன் கடந்த சில வருஷமா ரொம்ப வேகமா grow ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா முதல் இடத்துல வந்துட்டோம். அண்ட் இதை கவனிச்சதுனால எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சிருச்சு, வரப்போற டைம்ல ரியல் எஸ்டேட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு. மக்களுக்கு தங்கறதுக்கு வீடு தேவைப்படும், இடம் தேவைப்படும். பட் அகைன் எல்லாராலையும் அவங்களுக்காக ஒரு சொந்த வீடு அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ நானும் என்னோட 4 கலீக்ஸ் ஒண்ணா சேர்ந்து 10 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நிலம் வாங்கி அதன் மீது 5 மாடிக்கான பிளாட் தயார் பண்ணிட்டோம். அந்த பிளாட் முழுமையாகி தயாரானதும் அதை நாங்க ஒவ்வொரு ஃப்ளோரும் 13,000 ரூபாய் பர் மந்த்க்கு பிரகாரம் ரெண்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா நான் அந்த ரெண்டல் இன்கம்ல இருந்து 9,36,000 ரூபாய் ரெக்கவர் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்த வருஷம் அந்த பிளாட்டோட இதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் பண்ணிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இதோட ரெண்டல் இன்கம் ஆஸ் அ ப்ராஃபிட் என்கிட்ட வரும். சொல்ல போனா இந்த 6 வருஷத்துல என்னோட இந்த 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மீது கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அதிகமாயிருக்கு. இப்ப ஒரு வாட்டி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, அப்படி இந்த 10 லட்ச ரூபாய் நான் இங்க போறதுக்கு பதிலா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருந்தேனா அண்ட் எனக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 10 லட்ச ரூபாய் 6 வருஷத்துக்கு அப்புறமா கம்பவுண்ட் ஆகி 13,40,000 ரூபாய்க்கு பக்கத்துல வந்திருக்கும். அதாவது 10 லட்ச ரூபாய் மீது 3,40,000 ரூபாய். பாத்தியா, பாதியை விட கம்மி. சோ இதனால இந்த ரெண்டல் இன்கம் என்னோட இரண்டாவது பெரிய அசெட். என்னோட அடுத்த அசெட் நான் இதை ரீசெண்டா தான் வாங்கினேன். அது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் கோல்டு வாட்ச். இது விலை வந்து 5 லட்ச ரூபாய். அஹமத் வந்து சுமித்த திரும்பவும் குறுக்கிட்டாரு. இப்போ இது எப்படி உனக்கு அசெட் ஆகும்? அட இங்க நீ உன் காசை வீணாக்கிட்ட, டியோ ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்க. என்னோட வாட்ச் பாரு 250 ரூபாய் தான். பட் டைம் ஒன்னே தான் காமிக்குது. அஹமத், நண்பன் படம் நானும் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இந்த டயலாக் எனக்கும் தெரியும். ஆனா இந்த வாட்ச் நான் வாங்குறதுக்கான பர்பஸ் ஷோ ஆஃப் கிடையாது. என்னோட ஒரே பர்பஸ் இந்த வாட்ச் மூலமா ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். சரி, அது எப்படி? இங்க பாரு, நான் இதை ஏன் வாங்கியிருக்கேன்னா இந்த வாட்ச் வந்து கோல்ட்ல செஞ்சது. அண்ட் கோல்டோட மதிப்பு வருஷம் 10 இருந்து 11% இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த 5 லட்ச ரூபாய் வாட்ச்னா அப்படி அடுத்த 5 வருஷம் வச்சிருந்தாலும் அப்போ அந்த சமயம் இந்த வாட்சோட வேல்யூ கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கிட்டத்தட்ட 8,42,000 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கும். அண்ட் ரெண்டாவது இது ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்ச். இது ரொம்ப ரேரா தான் மக்களுக்கு கிடைக்கும். சோ இதனால இந்த வாட்சோட வேல்யூ இன்னும் ரொம்ப அதிகமாயிருது. சோ இந்த கமோடிட்டி நீ நினைச்சுக்கலாம் என்னோட அடுத்த பெரிய அசெட்னு. இந்த ஃபியூச்சர்ல எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மீது ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அஹமத் வந்து சுமித் கிட்ட கேட்டாரு, சுமித் ஒரு விஷயம் சொல்லு, இப்போ உன்னோட சேலரி 90,000 ரூபாய் இருக்கு, 13,000 ரூபாய் உனக்கு ரெண்டல் இன்கம் வருது. டோட்டல் பார்த்தனா இது 1,03,000 ரூபாய். இதுல உன்னோட வீட்டு செலவுக்கு அப்புறமாவும் நிறைய காசு சேமிக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டல் இன்கம்லாம் வரல. சோ நீ 10 லட்ச ரூபாய் 2 வருஷத்துல எப்படி சேர்த்த? நீ வீட்டு செலவெல்லாம் எப்படி சமாளிச்ச? அண்ட் முன்னாடி பார்த்தா உன்னோட சேலரி கம்மியா தான் இருந்திருக்கும். சோ இது குறித்து சுமித் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. நீ சரியா தான் சொன்ன அஹமத், உன்னோட இந்த யோசனை நியாயம் தான். ஏன்னா இப்பத்தி நான் என்னோட எல்லா சொத்தும் சொல்லல. இங்க பார், அந்த டைம் என்னோட மந்த்லி சேலரி 50,000 ரூபாய் இருந்துச்சு. அண்ட் இது இல்லாம என்கிட்ட வேற எந்த இன்கம் சோர்ஸும் இல்ல. ஆனா நான் உனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி உன்ன மாதிரியே எனக்கும் பயம் இருந்துச்சு. இதே தான் மைண்ட்ல போயிட்டு இருக்கு, வேற இதுதான் இன்கம் சோர்ஸ்னு. எதனா காரணத்தால இது நின்னுச்சுன்னா அப்ப என்ன ஆகும் எனக்கு? பட் ஏன்னா நான் என்னையே எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கு வேற பல புக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். சோ அங்கிருந்து தான் எனக்கு அசெட் பில்டிங்கோட கான்செப்ட் தெரிய வந்துச்சு. சோ அப்புறம் நான் வேற எதுக்கும் தேவையில்லாம காசு செலவு பண்ணாம ஜாப் கிடைச்ச 2வது வருஷத்துல இருந்து இதுக்காக தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி இப்படின்னு 2-3 வருஷத்துல 3 லட்ச ரூபாய் ஒண்ணு சேர்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்கினேன். இதை நான் பர்பஸாக செஞ்சேன். ஏன்னா என் பக்கத்து வீட்டு ஒரு பையன் இருந்தா சமீர்னு. அவர் அப்போ வேலை இல்லாம இருந்தாரு. பட் அவருக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும். சோ அவருக்கு நான் இந்த ஆட்டோவை ரெண்டுக்கு ஓட்ட கொடுத்துட்டேன். அவர் ஒரு நாளுக்கு பிரகாரம் 700 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு. இது மாசத்துக்கு பார்த்தா வரும் 21,000 ரூபாய். சில நேரத்துல இதுக்கு நடுவுல அடிஷனல் செலவும் ஆகும். பட் ஆனாலும் என்னோட எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம நான் ஆன் அண்ட் ஆவரேஜ் 18,000 ரூபாய் அங்க இருந்து சம்பாதிச்சிட்டு இருந்தேன். சோ அந்த சமயம் என்னோட ஒரு மாசத்து சம்பாத்தியம் 50,000 ரூபாய் இல்ல, பதிலா 50,000 பிளஸ் 18,000 68,000 ரூபாய் இருந்துச்சு. இதனால தான் இவ்வளவு கம்மி டைம்ல இவ்வளவு காசு சேர்க்க முடிஞ்சது. உண்மையில இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கு. இதோட பர் டே ரெண்ட் அதிகமாக்கி நானு 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். சோ அடிஷனல் செலவு அது இதுன்னு கட் பண்ணி ஆன் அண்ட் ஆவரேஜ் மந்த்லி எனக்கு அங்க இருந்து 50,000 ரூபாய் எடுத்துறேன். இப்போ ஓவரால் இந்த எல்லா அசெட்ஸோட கணக்கு போட்டேன்னா அப்போ மந்த்லி சம்பளம் எனக்கு 90,000 ரூபாய் இல்ல, பதிலா 2 லட்ச ரூபாய் பக்கத்துல வருது. அண்ட் அதுவும் வெவ்வேறு இடத்துல இருந்து. அண்ட் எதிர்காலத்துல இந்த சம்பாத்தியம் இன்னும் அதிகரிக்க போகுது. இதனால தான் நான் இவ்வளவு சில்லாக இருக்கேன். ஏன்னா இங்க பாரு, அப்படி நம்மளோட மைண்ட்ல இது இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனான்சியலி ரொம்ப சரியாக இருக்கும்னு அப்ப நம்மளுடைய பாதி ஸ்ட்ரெஸ் பார்த்தனா இதை யோசிச்சதுனாலே போயிடும். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அஹமதோட கண்களை திறந்துச்சு. அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு, இனி நானும் என்னோட காசை வீணாக்கிறதுக்கு பதிலா அதை வச்சு அசெட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்கள காசை வீணாக்கிறதுக்கு பதிலா அதை சரியான இடத்துல செலுத்தி அசெட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி பண்ணதுனால நீங்க ஃபைனான்சியலி பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக grow பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு.
கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.